ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த அப்டேட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்து ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட் தான் இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரொமோ வந்துச்சு இல்லையா, அதில் வீக்காவோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்கு மட்டும் வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த ட்வின்ஸ் பேபி ஸ்பேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீக்கா ஃபேன்ஃபிக் அப்படிங்கிற ஒரு ஃபேன் பேஜ் வந்து எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ கவரேஜ் அவர் கவர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய பேர் காஃபி குடிப்பாங்களா கடைசியாக, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்குமே ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போதே, அது நடிக்கிறதுங்கிறத விட அது நாங்கள் அந்த இமேஜில் அவங்க சொல்கிறத பார்க்கும்போது நானே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அவங்களோட வீக் ஆஃப் ஃபேன்ஃபிக் அப்படிங்கிற ஃபேன் பேஜில் வந்து அங்கே ஷேர் பண்ணியிருப்பாங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறையவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அப்டேட்டை பார்த்துமே. அதுவும் கூட ஷேர் பண்ண நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி கூட பேசுவேன், பழகுவேன், ஊர் சுற்றுவேன் அப்படிங்கிற டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ உள்ளே இருக்க குட்டி பாப்பா ட்வின்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஒருத்தவங்க பேர் வந்து விகாஷ்னி, இன்னொருத்தவங்க பேர் விகாஷ். நேமே செமையாக இருக்குல்ல. விகாஷ்னி வந்து சொல்கிறாங்க விகாஷ் கிட்ட, அங்கே பாரு ஒரு அங்கிள் வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விகாஷ் சொல்கிறாப்புல, நியூஸ் எடுக்கிறவர் போல, எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விகாஷ் சொல்கிறாரு. அதுக்கு விகாஷ்னி சொல்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்ட்டு. அதுக்கு விகாஷ் சொல்கிறாரு, அதாங்க செம ஹைலைட்டே, டிவியில் போட்டால் சாரதா பாட்டி வீட்டில் எல்லாரும் பார்க்கட்டும், அம்மா அண்ட் அப்பா சேர்ந்து இருக்காங்கன்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வீக்காவை லவ் பண்ணுறாங்க, வீக்கா குட்டி வீக்காவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு எடிட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த எடிட் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அதை கூட ஷேர் பண்ண நினச்சேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விகாஷ்னி சொல்கிறாங்க, அப்படியா மம்மி அண்ட் டேடி இன்னும் நல்லா ஸ்மைல் பண்ணுங்க, கமான் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்க்கணும்ல பாட்டி வீட்டில் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இன்னும் சொல்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஒரு கான்வர்சேஷன். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அதை என்னால் ஷேர் பண்ண முடியாது. ப்ரொமோவோட ஃபுல் எடிட்ஸுமே அதில் இருந்துச்சு. ஸோ காப்பிரைட்ஸ் வந்துடும், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த ப்ரொமோ பிக்கை வச்சு அவங்க வந்து அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது அவங்க கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் நமக்கு பிடிச்சது அவங்க கூட ஷேர் பண்ணணும் இல்லையா, அதனால தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் அந்த அப்டேட் பார்த்து என்ன மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.